தமிழ் தேசியத்தை ஆரியத்துக்கு எதிராகத்தான் நிறுத்தணுமோ ஒழிய திராவிடத்துக்கு எதிராக நிறுத்துறது உடன்பாடு இல்லை. என்ன அது வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்குது. தமிழ் தேசியங்கிற பேர்ல திராவிடத்தை எதிர்ப்பது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தெரிந்தும் ஆரியத்திற்கு துணை போவதுதான் என்பதும் என்னுடைய உடன்பாடு. 1978 கியூபால உலக போராளிகள் மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு தலைவர் பிரபாரனை கூப்பிட்டுருக்காங்க. அவரால் போக இயலாத சூழ்நிலை. ஏன்னா போராளிகள் கூட்டத்திலிருந்து இங்கிருந்து கியூபா வரைக்கும் போக முடியாது. அதுக்கு பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதுறாரு கியூபாக்கு போறதுனால. அதுல பிரபாகரன் எழுதுறாரு, தமிழ்ஸ் ஹேவ் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா தட் from Dravidian family spoken today in Tamil Nadu, Singapore, Malaysia, South Africa, Fiji Island and other countries அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்சு போச்சா கதை? இதை விட என்ன நம்மளுக்கு தமிழ் மொழி பேசுகிற திராவிடர்களாகிய நாங்கள் என்று தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறுகிறார்கள். இதை விட திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி பேரறிவாளன் ஜாமீன்ல வந்திருக்காரு, ஜோலார்பேட்டையில் இருக்கிறாரு. சரி நான் அவரை பார்க்கலான்னு ஜோலார்பேட்டைக்கு போறேன். முன்னாடி போலீஸ் எல்லாம் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு உள்ள விட்டாங்க. அவர் வெளியே வர முடியாது. தம்பி அற்புதம் அம்மாள் தான் வந்து என்ன வரவேற்றாங்க. கதவை திறந்த உடனே இவ்வளவு பிரச்சனை, தூக்கு தண்டனை ரத்தாகுமா ஆகாதாங்கிற ஒரு டென்ஷன்ல இருக்கிற ஒரு குடும்பம் கதவை திறந்தா செவுத்துல பெரியார் படம், பிரபாகரன் படம். இதை விட வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கிறதுக்கு வேற உதாரணமே வேண்டியதில்லை. பிரிச்சு பேசக்கூடாது. எங்க ஊர்ல பெரியார் மையம் நூலகமும் அறிவியல் ஆய்வு மையம் அமைக்க போறோம்னு சொன்ன நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 26ஆம் தேதி ஜனவரியிலேயே அது கட்டி முடிக்கப்படும் சொல்லியிருக்காரு. இப்போ ஏதாச்சும் கூடுதல் நேரம் எடுத்துட்டுன்னா சொல்லிடுங்க. நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இந்த திராவிட இயக்கம் தான் தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்தது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வர ஆசைப்படுறேன். இப்போ எனக்கு 70 வயசு ஆகுது. எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது 1965 தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. அப்போ நான் வந்து 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். அது வரைக்கும் ஒரு 10 வயசு பையன் எங்கேயும் போக மாட்டான், சின்ன வயசு தானே. அது என்னுடைய குடும்ப சூழல் எப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் வசதியான குடும்பங்கிறத விட ஒரு பண்ணையார் விட்டா மிராசு ஜமீன் அந்த சூழ்நிலையில் பிறந்த ஒரு பையன். எங்கள் சூழ்நிலையில் என்னென்னா, குழந்தை பிறந்தன்னு கொண்டு போய் கான்வெண்ட்டில் சேர்த்திடுவாங்க. அது வந்து மலை மேலே இருக்கிற கான்வெண்ட்டாக தான் இருக்கும். ஊட்டியில் இருக்கிற லவ்டேல், கோத்தகிரி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி கொண்டு போய் கான்வெண்ட்டில் சேர்த்திடுவாங்க. இல்லாட்டி இங்கே உள்ளூர் கோயம்புத்தூர் வந்தார், அங்கேயும் கான்வெண்ட்டில் தான் சேர்த்துவாங்க. எனக்கு வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வர வரைக்கும் எனக்கு ஒரு தமிழ் ஆர்வம், தமிழ் உணர்வு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த வயசில் அந்த பையனுக்கு இருக்காது. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அடையும் போது தான் வந்து இந்தியனுடைய ஆதிக்கத்தை, இந்தியனுடைய திணிப்பை எதிர்த்து போராட்டம் வரும்போது தமிழ் வாழ்கை இந்தி ஒழிக அப்படிங்கிற முழக்கம் வந்து பெரிய அளவில் வருது. அதை பெரிய அளவில் முன்னெடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ தான் என்ன மாதிரி 11 வயசு இளைஞர்கள் பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாகத்தான் தமிழின் பக்கம் திரும்புகிறது, தமிழினுடைய பெருமையின் பக்கம் திரும்புகிறது. அதுக்கு முன்னாடி விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருப்போம். சரி, அந்த ஒரு 12 வயசுல வந்து சினிமா தானே முக்கியம். அப்போ சினிமாவுக்கு போனால் நான் ஒரு தீவிரமான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர். அங்கே தியேட்டரில் போய் படம் பார்க்கல இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சத்தில் இருக்குது. பணம் படைத்தவன் ஒரு படத்தில் வந்து எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான் ஒரு பாட்டில் வந்து உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பார், சுற்றி பகை வந்து சூடும் திருநாளில் வெற்றி தோல் கொண்டு முடிப்பான்னு ஒரு பாடல் வரி வரும். எங்கே போனாலும் வந்து திராவிட இயக்க சினிமாவில் வந்து தமிழ் தமிழ் தமிழ்னு அந்த தமிழ் ஆர்வத்தையும் தமிழினுடைய பெருமையும் வந்து என்ன மாதிரி ஒரு 12 வயசு பையனுக்கு, 13 வயசு பையனுக்கு, 15 வயசு பையனுக்கு வந்து ஊட்டி வளர்த்தது வந்து திராவிட இயக்கம் தான். இல்லாட்டி என் குடும்ப சூழலில் வந்து நாங்கள் வந்து எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் இங்கிலீஷே இங்கே போட்டு பேசுவோம். வாட்டுங்க மச்சான், ஐ கேம் ஹியருங்க, we are waiting for such a long timeங்க, but you are never come. இப்படி அது வெள்ளைக்காரனுக்கே சந்தோஷப்படுவான். என்னப்பா நம்ம மொழிக்கு இவ்வளோ மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது. பல்லடத்துக்காரர் கொஞ்சம் அதிகமாக சிரிக்கிறார் பாரு.
ஆங்கிலத்துக்கே மரியாதை கொடுத்தது வந்து கோயம்புத்தூர்காரங்களா இருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லி இதுதான் எங்கள் பக்கத்து பழக்கம். அப்படி இருக்கையில் வந்து இந்த சினிமாவுக்கு போகல எங்கே போனாலும் வந்து அவர் வாத்தியார் படத்தில் வந்து பட்டுக்கோட்டையார் பாடலில் வந்து பொது உடைமை சிந்தனைகள், பகுத்தறிவு சிந்தனைகள் இதெல்லாம் ஊட்டி வளர்க்கப்படுது. நான் 1954 பிறந்தவன், பராசக்தி 52 வந்துடுது. ஒரு 15 வயசு இருக்கையில் பராசக்தி மறு வெளியீட்டில் வந்து அப்போவே நிறைய கலைஞருடைய மீட்டிங்கு, பேரறிஞர் அண்ணாவுடைய மீட்டிங் எல்லாம் கேட்டு அந்த தமிழ் ஆர்வம், திராவிட இயக்க சிந்தனைகள் எல்லாம் உள்ளே விதைக்கப்படுது. அப்படி இருக்கையில் மறு வெளியீடாக பராசக்தி படம் வருது. போய் பார்த்தா பிரமிச்சு போய் தமிழின் மீது ஆர்வம் வந்து விட்டது, கலைஞர் பேசிய தமிழின் மீது காதல் வந்து விட்டது. தமிழின் மீது மரியாதை வந்து விட்டது, கலைஞர் பேசிய தமிழின் மீது காதல் வந்து விட்டது. அப்போது இந்த கிராமபோன் ரெக்கார்டு போன அடுத்த செட்டப்பில் வந்து ரெக்கார்ட் பிளேயர்னு ஒன்று வந்தது. அப்போது 33 RPMனு ஒரு இசைத்தட்டு பெருசாக இருக்கும். அதில் பராசக்தியினுடைய கதை வசனங்கள்லாம் வந்துருச்சு. இது தினம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கேட்க வேண்டியது. கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணி எல்லாரும் பராசக்தி வசனத்தில் நடிகர்தில் நம்ம கோர்ட்டு சேர்ந்து பேசுவாங்க. நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. எனக்கு பண்டிரிபாயம்மா வசனம், சஹஸ்ரநாம வசனம் எல்லாமே தெரியும். என்ன தினம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டேன். அப்புறம் அதை போய் என்னுடைய நண்பர்கள் முன்னால் அந்த கலைஞர் எழுதிய வசனத்தை வந்து அப்படியே பேசி காட்டுறது வந்து ஒரு பெரிய பெருமிதம். அந்த வசனத்தை வந்து பள்ளிக்கூடத்தில் பேசி காட்டிட்டோம்னா ஒரு கெத்து தான். நாங்கள்லாம் வேற மாதிரிடா அப்படின்ட்டு தலைவர் வசனத்தை பேசல அப்படி ஒரு ஆர்வம். அது நமக்கே வந்து ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி ஹார்மோன் சொல்லுவாங்களே, செரட்டோனின், டோப்பமின் இதெல்லாம் சுரந்துடும் போல் இருக்குது தலைவருடைய தமிழ் பேசும்போது. இப்படி பிற்பாடு வந்த படங்களை பார்க்கையில் ஒரு 1958 54 நான் பிறந்த வருஷம் தான் வந்தது மலைக்கல்லன். அதுவும் வந்து கலைஞர் அவர்கள் தான் கதை வசனம், வாத்தியார் தான் ஹீரோ. போனால் டைட்டில் சாங் வந்து தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. நாடோடி மன்னன் ரிலீஸ் ஆகுது. போய் பார்த்தா செந்தமிழே வணக்கம் வந்து ஆரம்பிக்குது. இப்படி திராவிட இயக்க கலைஞர்களும் திராவிட இயக்கம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழ் ஆர்வத்தை, தமிழை நேசிக்க வேண்டிய ஒரு மனசை வந்து எங்களுக்கு உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பள்ளியில் படித்து முடிக்கல. 1967 8ஆம் கிளாஸ் படிக்கலை நினைக்கிறேன், 9ஆம் கிளாஸ் படிக்கலையோ, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. வந்த உடனே பேரறிஞர் என்ன பண்ண முதல் வேலை, சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேரை மாற்றினார். இதை விட என்ன திராவிட இயக்கம்? இது வந்து திராவிட இயக்கத்தை தாண்டி நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் திராவிட இயக்கத்துலேருந்து ஒரு ஸ்டெப்பு, 4 ஸ்டெப்பு 10 ஸ்டெப்பு முன்னாடி போய் எடுங்க, வேண்டான்னு சொல்ல. இது வந்து எதிர் வினையாக அதை எப்படி கட்டமைக்கிறது, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அப்புறம் சினிமாவில் நடிக்க வந்தாச்சு. 1978 சினிமாவுக்கு நடிக்க வந்தேன். வந்து சினிமாவில் நடிச்சிருக்கிறீங்கள. 1985 காலகட்டங்களில், 83 85 காலகட்டங்களில் ஈழ தமிழில் விடுதலை போர் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையுது. அப்போது அந்த விடுதலை போருக்கு வந்து திராவிட இயக்க தோழர்களும் தலைவர்களும் தான் பெருசாக முன்னின்றாங்க. தோழர் சுபவி அவர்கள் 1 வருஷம் 2 வருஷம் உள்ளே போயிருப்பீங்களா? 2 வருஷம். வைகோ அண்ணா வந்து 2 வருஷமாக நம்ம உள்ளே இருக்கிறாரு. அங்கே கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி அவர்கள், இப்படி ஏகப்பட்ட பெரியார் தொண்டர்களும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சிறைக்கு போகிறதும் கிட்டத்தட்ட தூக்கு தண்டனை வரைக்கும் போயிருக்கான்னு நினைக்கிறேன். கோவை ராமகிருஷ்ணன்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. குளத்தூர் மணி அவர்கள், விடுதலை ராஜேந்திரன் அவர்கள், இவ்வளவு பேரும் வந்து அந்த திராவிட இயக்கத்துக்கு வந்து அங்கே சில தலைவர்களை வந்து அவர் வாத்தியார் பார்வையில், எம்ஜிஆர் அவர்கள் பார்வையில் பிரபாகரன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு, கலைஞர் அவர்களுடைய பார்வையில் சபாரத்னம்னு ஃபீல் பண்ணுறாரு. பட் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக இருந்தது, அந்த ஈழ விடுதலைக்கு பெரிய அளவில் உத்வேகமாக இருந்தது வந்து திராவிட இயக்கங்கள் தான். அன்னைக்கு இப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஏதோ பறிமுதல் செய்யப்பட்டுருச்சு. அது வேணுன்னு மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. உடனே திராவிட இயக்க தலைவர்கள்லாம், பெரியாரிய தலைவர்கள்லாம் அங்கே பேசி தான் அதை ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சது நம்ம ஆசிரியர் வீரமணி ஐயா. அவர் தான் ஜூஸ் கொடுத்து முடிச்சு வச்சார். அது தலைவர் பிரபாகரன் கிட்ட கேட்காமையே அதை நடந்திருக்கும், கேட்டிருப்பாங்கல்ல. இன்னைக்கு உண்ணாவிரத்தை முடிச்சிடலாங்க, அவர் எம்ஜிஆர் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணார். இந்த உண்ணாவிரத்தை முடிச்சு வைக்கிறது வந்து இப்படி வீரமணி ஐயா வந்து உங்களுக்கு பழச்சாரை கொடுத்து முடிச்சு வைக்கலான்னு இருக்கிறாங்க, அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருப்பாங்கல்ல.
அவர் சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே அது நடந்திருக்கும். அப்போ எந்த அளவுக்கு தலைவர் பிரபாகரனுக்கு வந்து திராவிட இயக்க தலைவருக்கு மேலே மரியாதை இருந்திருக்கு அப்படின்னு இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். யாருமே அங்கே நான் தம்பி பேரறிவாளன் ஜாமீனில் வந்திருக்காரு, ஜோலார்பேட்டையில் இருக்கிறாரு, 15 நாளோ 1 மாதமோ வந்திருக்காரு. சரி நான் அவரை பார்த்துட்டு வரலான்னு ஜோலார்பேட்டைக்கு போகிறேன். முன்னாடி போலீஸ் எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு வாங்கிட்டு உள்ளே விட்டாங்க. அவர் வெளியே வர முடியாது. தம்பி அற்புதம் அம்மாள் தான் வந்து என்னை வரவேற்றாங்க. கதவை திறந்தோடனே இவ்வளோ பிரச்சனை, தூக்கு தண்டனை ரத்தாகுமா ஆகாதாங்கிற ஒரு டென்ஷனில் இருக்கிற ஒரு குடும்பம் கதவை திறந்தால் செவுத்தில் பெரியார் படம், பிரபாகரன் படம். இதை விட வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுங்கிறதுக்கு வேற உதாரணமே வேண்டியதில்லை. ஒரு பக்கம் பெரியார் படம், இன்னொரு பக்கம் பிரபாகரன் படம். இதை விட என்னங்க வேணும் உதாரணம் இல்லையா? அவரு அப்படிப்பட்ட ஒரு இயக்கமே வந்து திராவிடத்தை வந்து அரவணைச்சு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று அப்படிங்கிற ஒரு பாதையில் தான் அவங்க நட போட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அது உச்சபட்சமாக நான் வந்து நிறைய இந்த என்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக ஐயா ஜெயரஞ்சன் ஐயா அவர்கள், லெனின் அவர்கள் இவர்களுடைய உரையெல்லாம் கேட்பேன். நான் டிவியில் உங்களுடைய ஒரு நிமிட செய்தியெல்லாம் கேட்பேன். அப்படி நம்ம தோழர் விடுதலை ராஜேந்திரன் வந்து நேற்று முந்தானத்து ஒரு பதிவு போட்டிருந்தார். இதுதான் வந்து மேக்சிமம் அத்தாரிட்டி. அவர் சொல்கிறாரு, 1978 கியூபாவில் உலக போராளிகள் மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு தலைவர் பிரபாகரனை கூப்பிட்டுருக்காங்க. அவரால் போக இயலாத சூழ்நிலை. ஏன்னா போராளிகள் கூட்டத்திலேருந்து இங்கேருந்து கியூபா வரைக்கும் போக முடியாது. அதுக்கு பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதுகிறார் கியூபாவுக்கு போகிறதுனால. விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் பதிவு பண்ணிக்கிறாங்க. அதில் பிரபாகரன் எழுதுகிறாரு, தமிழ்ஸ் ஹேவ் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, தட் ஃப்ரம் Dravidian family, spoken today in Tamil Nadu, Singapore, Malaysia, South Africa, Fiji Island and other countries அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்சு போச்சா கதை? இதை விட என்ன நம்மளுக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்களுங்கிற அளவில் தான் பேசியிருக்காரு பிரபாகரன் அவர்களே. அதைத்தான் பேசியிருக்காரு. அதை தாண்டி இதை பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தமிழ் மொழி பேசுகிற திராவிடர்களாகிய நாங்கள் என்று தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறுகிறார்கள். இதை விட திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே தமிழ் தேசியத்தின் அரண் திராவிட இயக்கங்கள் தான். அதுதான் இந்த தலைப்புக்கு வரும். ஆரிய பண்பாட்டின் பாசிசத்தை தடுத்து நிறுத்தும் அரண் திராவிடம் இயக்கங்கள் தான். அந்த இயக்கம் ஆட்சியில் இருக்கும்போது அந்த அரண் வெறும் கற்கோட்டையாக இல்லாமல் இரும்பு கோட்டையாக இருக்கிறது. அந்த இரும்பு கோட்டையின் முதன்மை காவலனாக அந்த இரும்பு கோட்டையின் முதன்மை காவலராக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திகழ்கிறார். நிலம், மொழி, பண்பாடு காக்கும் படைத்தளபதி பக்கம் நிற்போம். அதுதான் என்னுடைய தமிழ் தேசியத்தை ஆரியத்துக்கு எதிராகத்தான் நிறுத்தணுமோடைய திராவிடத்துக்கு எதிராக நிறுத்துறது உடன்பாடு இல்லை. என்ன அது வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நான் பேசுறது கரெக்டாக தப்பான்னு தோழர் சுபவி அவர்கள் சொல்லிட்டு, தமிழ் மன்னர்கள் காலத்தில் ஆரிய மேன்மை என்ற மாயை தான் தமிழுக்கு எதிராக இருந்தது. திராவிட இயக்கங்களின் வளர்ச்சி தான் அதை தடுத்து நிறுத்தியது, இன்னும் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. தமிழ் தேசியங்கிற பேரில் திராவிடத்தை எதிர்ப்பது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் ஆரியத்திற்கு துணை போவதுதான் என்பதும் என்னுடைய உடன்பாடு. அப்படி போகும்போது சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயங்கிற போர்வையில் சகல விதமான மூட நம்பிக்கைகளும் மறுபடியும் வளரும். சாதிய ஒடுக்குமுறை, பெண்ணடிமைத்தனம், மத சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல், அடக்குமுறைகள் எல்லாம் தலை தூக்கும். தம்பி அஜித்குமார் ஒரு பதிவிட்டிருக்காரு. அவர் பைக்கில் வந்து டூர் போகல அங்கேருந்து சொல்லியிருக்காரு. சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து கோபம் வர்றதுக்கு காரணம் மதம் தான். எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போகிற ஒருத்தரை பார்க்குறோம், அவருக்கு நம்மளுக்கு எந்த வாய்க்காவர தகராறும் கிடையாது. ஆனால் அவர் இந்த மதம் அப்படின்னா
தேவையில்லாமல் அவர் மேலே ஒரு வெறுப்பு வர அப்படிங்கிற ஒரு அழகான பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆரியம் திராவிடத்தை எதிர்ப்பது ஓகே, தமிழ் தேசியங்கிற பெயரில் எதிர்த்து ஆரியத்திற்கு துணை போவது ரொம்ப ஆபத்தானது. ஆரியம் வந்து திராவிடத்தை எதிர்க்கலாம், என்ன அவனுக்கு கோபம் வரும் இல்லை. தந்தை பெரியார் சொல்லியிருக்காருல்ல, ஐயா நான் பேசுறதெல்லாம் கரெக்டுங்களா அப்படின்னு கேட்டால், நீ பேசுறதை பார்த்து அவங்கெல்லாம் கோவப்பட்டாங்கன்னா நீ பேசுறது கரெக்டுன்னு அர்த்தம். சந்தோஷப்பட்டாங்கன்னா நீ ஏதோ தப்பா பேசணும் அப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன பண்ணுறது, டெக்னாலஜி வளர்ந்து வரும்போது நம்மளுக்கு இருமொழி கொள்கை தான் முக்கியம். மும்மொழி கொள்கை எதுக்காக? ஏன்னா ஒரு மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு நேரம் ரொம்ப முக்கியங்க. அவன் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்படித்தானே அவங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். இதில் ஏற்கனவே இப்போ என்ன மாதிரி சரியாக படிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறதுலே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, கணக்கு, மேத்மெட்டிக்ஸ் படிக்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது. இதில் இந்திங்கிறது வேறு ஒரு எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னா அப்புறம் கோபம் வரத்தான். ஐயோ என்னத்தை பண்ணுறது. திராவிடம் தான் தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பானது. திராவிடமே தமிழுக்கு அரண். எனக்கு என்ன ஒரு சின்ன ஆசைனா, இந்த வட மாநில தொழிலாளர்கள் இங்கே நிறையா வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்க மாநிலத்தில் ஜாதிய ஒடுக்குமுறை வந்து கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க. நிச்சயமாக வந்து உயர் ஜாதி என்று கருதப்படுபவர்கள் இங்கே யாரும் வேலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் சகோதரர்கள் குடும்பம் தான் இங்கே வந்திருக்கும். அவங்க கிட்டத்தட்ட வந்து 10-15 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா படிக்க முடியாமல் குறிப்பாக தலித் மக்களாக தான் இருக்க முடியும். அவங்கக்கிட்ட நம்ம புரிய வைக்கணும், ஏன் உங்கள் மாநிலம், ஏன் உங்கள் மாநிலம் மாதிரி எங்கள் மாநிலம் இல்லை. காரணம் திராவிட சித்தாந்தம். நீ அங்கே போய் சொல்லு. இப்போ நம்ம சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்து என்ன சொல்கிறான், ஏய் சிங்கப்பூர் எல்லாம் வந்து பாருங்கடா, அமெரிக்கா போனால் அமெரிக்கா வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வட மாநில தொழிலாளர்கள் அவங்க மாநிலத்தை போய் வந்து தமிழ்நாட்டை பாருங்க அப்படின்னு ஒரு சொல்கிற நிலைமையை உருவாக்கணும். அவங்க கையில் பெரியாருடைய சிந்தனைகளுடைய புத்தகத்தை அவங்க மொழியில் இலகுவாக மொழிபெயர்த்து கொடுத்தா அவன் அவங்க ஊரில் போய் சொல்லுவான், என்னடா இது ஊர் வச்சுருக்கீங்க, என்னடா ஸ்டேட்டு வச்சுருக்கீங்க, அங்கே வந்து பாருங்கடா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மத கலவரம் இல்லை, நல்லா போகுதுடா வாழ்க்கை, எங்களை எல்லாம் பிரியமாக வச்சுக்கிறாங்கடா. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஊழியத்துக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க அதுக்கு மேலே போயிட்டாங்கன்னு அர்த்தம். மற்றபடி நம்ம ஆளுங்க வேலை செய்ய வரலாங்கிற அர்த்தம் இல்லை. இந்த ஒரு இது ஐயா ஜெயரஞ்சன் ஐயா அவர்கள் வந்து இன்னும் இதுக்கெல்லாம் தெளிவாக விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு பேசுகிற லிஸ்ட்டில் ஒரு பேர் இல்லை. அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வச்சா திராவிட மாடலுக்குள்ளே இருக்கிற சிறப்பை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு இது புரிய வச்சா அவங்க போய் வட மாநிலத்திலாம் திராவிட மாடலுடைய சிறப்பை எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இதனுடைய சுகத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆகவே எப்படி பார்த்தாலும் எப்படி என்னுடைய கருத்து, திராவிடம் தான் தமிழுக்கு அரண் என்பதை இறுதியாக கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.